சாய்ஸ் மாணவருக்கு வணக்கம். இப்போது லைவ் டெஸ்ட் 38ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆவரேஜ், சராசரி. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நிறையா ஷார்ட்கட்லாம் இருக்கும். கொஸ்டின் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வித்தின் ஒரு 1 செகண்ட் 30 செகண்ட்ஸ்குள்ளேயே நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 1 முதல் n வரை உள்ள n இயல் எண்களின் கூட்டு சராசரி. ஸோ ஃபார்முலாவே கொஸ்டினை கேட்பாங்க. அதாவது 1லேருந்து n வரை உள்ள, இப்போ எப்படி கேள்வி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் 10 இயல் எண்களோட சராசரி என்ன அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. முதல் 100 இயல் எண்களோட சராசரி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது அதை நீங்கள் புரிஞ்சுட்டாலும் சரி, இந்த ஃபார்முலா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது முதல் 100 எண்கள் அப்படின்னா அந்த எண்ணு தான் 100. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், 100லேருந்து 1 மட்டும் கூட்டுங்க, 101 டிவைடட் பை 2. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 55.5 இதுதான். அப்போ இதுக்கூட ஜென்ரல் ஃபார்மெட்டு இதான், n+1 டிவைடட் பை 2. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்கள். இப்போ நான் சொன்னேன்னு பாருங்கள், முதல் 10 இயலெண்களின் சராசரி அப்படின்னு கேட்டாங்கல்ல. அப்போ இங்கே என்னோட வேல்யூ 10. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தா அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். இதோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். 10 + 1 என்ன வரும், 11/2. இதான ஃபார்முலா. அதாவது 2 n+1 டிவைடட் பை 2. இப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 5.5ன்னு இருக்கும். ஆப்ஷன் சி தான் இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். முதல் 9 பகா எண்களின் சராசரி. இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. நம்பர் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக அந்த நம்பர்லாம் நோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போது முதல் 9 பகா எண்கள் என்ன அப்படி நோட் பண்ணுங்கள். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23. இது அப்போ ப்ரைம் நம்பர்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதோட சராசரி கேட்குறாங்கன்னா மொத்தம் 9 எண்கள் தானே, எல்லாத்தையும் கூட்டி 9ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு 100ன்னு கிடைக்கும். 100 டிவைடட் பை 9. ஆன்சர் 11 1/9. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின் பாருங்கள். அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயும் வந்து ஒரு பேசிக்கான ட்ரிக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 6 ஃபார்முலா இருக்குது. அது நம்பர்ஸ் சீரீஸ் இதுலேயே யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான். அதை மாடிஃபை பண்ணணும். இப்போது அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி அப்படின்னா ஃபஸ்ட்டு அனைத்து ஈரிலக்க எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 10லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 99 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இப்போ இதோட சராசரின்னு கேட்குறாங்க அப்படின்னா முதல் நம்பர் நம்மளுக்கு தெரியும், லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு தெரியும். அப்போது இதோட சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் அதற்கான ஃபார்முலா. அதாவது முதல் எண் டிவைட் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. இதுதான் அதற்கான ஃபார்முலா. அப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது 10 + 99 109ன்னு இருக்கும். 109 டிவைடட் பை 2 54.5. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது. இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து 3 இலக்க எண்களின் சராசரின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 999 வரைக்கும். அப்போ லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குது, 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். இதான் அதுக்கான ட்ரிக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின் பாருங்கள். 6 முதல் 34 வரை உள்ள 5ஆல் வகுப்படும் அனைத்து எண்களின் சராசரின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது 6 முதல் 34ன்னு இருந்தாலுமே கூட அது 5ஆல் வகுப்படணும். அப்போ 6க்கு அடுத்து 6 வகுப்படாது. 6க்கு அடுத்து வகுப்படக்கூடிய நம்பர் என்ன, 10 தான். அப்போ அடுத்தடுத்து 5 5ஆக தான் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். 10ங்கிற நம்பர், 15ங்கிற நம்பர், 20, 25, 30 இது வரைக்கும் தான் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இதுக்கு அடுத்தது நீங்கள் 35ன்னு போனீங்க அப்படின்னா அது 34 விட அதிகம். அதனால் இதை நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ இதுலேயும் அழகான ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாவே நீங்கள் மொத்தம் எண்ணிக்கை எத்தனை 5 நம்பர் இருக்கா, 5ல் நடுவில் இருக்க நம்பர் தான் ஆவரேஜ். அவ்வளோதான், 20 தான். ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான. எதையுமே ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை. 5 இங்கே ஊட்டி 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி நம்பர் இப்போ 7 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இப்போ 10, 15, 20, 25, 30, 35, 40 இந்த மாதிரி 7 ஒற்றைப்படையில் கொடுத்துருந்தாங்கன்னா நடுவில் இருக்க நம்பர் தான் அதற்கான ஆவரேஜ். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 30 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட எண்ணிக்கையும் சராசரியோட வேல்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா மொத்த மதிப்பெண் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாவே போதும். 10 × 80 800ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எல்லா கொஸ்டின் பாருங்கள். கூட்டு சராசரி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேல்யூ என்ன? 2 4 6 8 10 12 14 16ன்னு இருக்குது. இப்போ இதுலையுமே பார்த்தோம்னா இந்த எண்களோட எண்ணிக்கை என்ன? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 எண்கள் இருக்குது அப்படின்னா 4 நாளாக நீங்கள் பிரிக்கலாம். கரெக்டாக சரிபாதையாக பிரித்தா இந்த சைடு 4 இந்த சைடு 4. அதில் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதா என்ன? இந்த நடுவில் இருக்கிற 2 நம்பர் 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணலாம். அதில் அழகாக நீங்கள் 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 9ன்னு கிடைக்கும். 18/2 9. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ ஆட் நம்பராக இருந்தால், அதாவது மொத்தம் 5 நம்பர் இருந்துச்சுன்னா கரெக்டாக நடுவில் இருக்கிறது அது ஆவரேஜாக வரும். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நடுவில் இருக்க அந்த 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள். இப்போது 9 6 7 8 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி 8 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வெவ்வேறு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டிட்டு இந்த எக்ஸுங்கிற நம்பரையும் கூட்டிக்கணும். அப்போ ப்ளஸ் எக்ஸுங்கிறது தனியாக வரும். ஃபஸ்ட் இங்கே இருக்க நம்பர்லாம் நீங்கள் கூட்டிக்கணும். ட்ரை பண்ணுங்கள். 9 + 5 14, 14 + 6 20. இங்கே இது ரெண்டையும் கூட்டினா 15ன்னு வரும். அப்போ 20 + 15 35 ப்ளஸ் எக்ஸ் இந்த நம்பரு. ஓகேவா? இப்போ இது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5. இந்த எக்ஸுங்கிற நம்பர் 6. அப்போது /6. இதோட சராசரி தான் 8. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா இங்கே 6 வேல்யூ இங்கே மல்டிபிள் ஆகும். 6 × 48. இப்போ எக்ஸு 35 என்ன ஆகும்? இந்த சைடு போகும் -35 மாறும். இப்போ 48ல் 35 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 13. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9வது கொஸ்டின் பாருங்கள். இதுக்கும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட்டே இருக்குது. எக்ஸ் எக்ஸ் + 2 எக்ஸ் + 4 எக்ஸ் + 6 எக்ஸ் + 8 என்ற விவரங்களின் சராசரி 16 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக வர்ற மாதிரி இப்போ எக்ஸ் ப்ளஸ் அடுத்து 2 4 இந்த மாதிரி தான் வருது. மொத்தம் 5 நம்பர் தான் இருக்குது. 1 2 3 4 5. இதில் இந்த நடுவில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் சராசரிக்கு ஈக்குவல். ரொம்ப சிம்பிளாக. அப்போ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த +4 இந்த சைடு போகும்போது -4 வரும். அப்போ 16ல் 4 போனுச்சுன்னா 12. எக்ஸோட வேல்யூ 12. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி மிஸ்டேக் கான்செப்டில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டினை கவனிங்க. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என்ற தவறுதலாக எழுதப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். 25 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சராசரி 78ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் மிஸ்டேக் இருக்குதான். நம்ம அந்த ஏற்கனவே இருக்க வேல்யூலேருந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு? 96ங்கிற நம்பருக்கு பதிலாக 69ன்னு போட்டாங்க. அப்போ ஒரிஜினல் நம்பர் 96, பெரிய நம்பர். சின்ன நம்பர் தான் போட்டிருக்காங்க 69ன்ட்டு. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்குல்ல, எவ்வளவு சேர்க்கணும்? இப்போ இங்கே 16ல் 9 பண்ணுச்சுன்னா 7, இங்கே 8 தான் இருக்கும். அப்போ 27ங்கிற நம்பரோட சராசரி சேர்க்கணும். அப்போ 27 நம்பருக்கு சராசரி பார்த்தாவே போதும். மொத்த ஆண்கள் மாணவர்கள் 25. 25 டிவைட் பண்ணுங்கள். சராசரி எவ்வளவு கிடைக்கும்? 1 அப்படின்ட்டு 27ல் 25 1 தானே இருக்குது. பேலன்ஸ் 2. அப்போ ஒரு 0 சேர்க்கிறோம். 20லையும் சேர்த்தாலும் இங்கே வராது. அதனால் 0 சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்த 0 சேர்க்கும்போது 200ல் எத்தனை 25 இருக்குது? 8. அப்போ 1.08ங்கிற சராசரியை தான் ஏற்கனவே இருக்கிற சராசரியோட ஆட் பண்ணிக்கணும். 1.08 இதை ஆட் பண்ணுங்கள். 79.48ன்னு கிடைக்கும். அப்போ 79.48. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். பெரிய நம்பராக நீங்கள் கொண்டு போகணும்னு அவசியமே இல்லை. சின்ன நம்பர்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே
இங்கே 77.15 இந்த மாதிரிலாம் நோட் பண்ணியிருக்காங்க. இது வேறு கொஸ்டினோட ஆன்சரை இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. இது கிடையாது. ஸோ 79.48 தான் கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் உள்ளனர். இவர்களுள் 5 மாணவர்கள் தலா 76 மதிப்பெண்களும் 7 மாணவர்கள் தலா 77 மதிப்பெண்களும் 8 மாணவர்கள் தலா 78 மதிப்பெண் பெற்றுள்ளனர் எனில் சராசரி மதிப்பெண் காண்க. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்காமல் பாருங்கள். மொத்தம் 20 பேர் இருந்திருக்காங்க, 20 மாணவர் இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக, அதாவது 5 மாணவர்கள் தலா 76 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்கன்னா மொத்தத்துக்கு எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருப்பாங்க? 5 × 76. 5 × 76 என்ன? 5030க்கு 0, பேலன்ஸ் 3, 35 3 38. அப்போ 5 பேர் வாங்கின மொத்த மதிப்பெண் என்ன? 380. இப்போ அடுத்து 7 மாணவர்கள் 77 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அப்போ 7 × 77, 7 49க்கு 9, பேலன்ஸ் 4. அடுத்து 7 49 4 53. அதுக்கடுத்து 8 மாணவர்கள் தலா எத்தனை எடுத்திருக்காங்க? 78. அப்போ 8 × 78, 8 64க்கு 4, பேலன்ஸ் 2, சரி பேலன்ஸ் 6. அடுத்து 8 56, 56 6 62. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 13க்கு 3, பேலன்ஸ் 1. அடுத்தது இங்கே 10 14ன்னு வரும். சாரி 10 14ன்னு வரும். அடுத்து இங்கே பேலன்ஸ் 1 எவ்வளவு? 4 9 15. ஓகேங்களா? இந்த 1543 இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? அவங்க மாணவர்கள் 20 பேர் இருக்காங்கல்ல, இந்த 20ஓட டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 77.15 கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இதை கண்டிஷன் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 12வது கொஸ்டின் பாருங்கள். 5 எண்களின் சராசரி 27. ஒரு குறிப்பிட்ட எண் நீக்கப்பட்டால் சராசரி 25 என்றாகிறது எனில் நீக்கப்பட்ட எண் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 5 எண்களோட சராசரி 27 தானே. அப்போ 5ஐயும் 27 மல்டிப்ளை பண்ணால் 5 எண்களோட கூடுதல் கிடச்சிரும். அப்போது 5 35க்கு 5, பேலன்ஸ் 3, 10 3 13, 135. இப்போ ஒரு எண் நீக்கப்பட்டால்னா 5ல் 1 போச்சுன்னா 4 தான். இந்த 4 எண்களோட சராசரி 25ன்னு இருக்குது. அப்போ 4 × 25 100. ஓகேவா? இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 35ன்னு கிடைக்கும். அதுதான் அந்த நீக்கப்பட்ட எண். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5 எண்கள் சராசரி 32. அவைகள் ஒன்றை நீக்கும் போது சராசரி 4 குறைந்தால், இங்கே வந்து ஒரிஜினல் சராசரி கொடுக்கல, ஏற்கனவே இருக்கிறதுல என்ன மாற்றம் நடக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 5 எண்களோட கூடுதல் நம்ம நோட் பண்ணணும். 5 × 32 130. 10க்கு 0, பேலன்ஸ் 1, கொஞ்சம் 15 1 16. சாரி ஓகேவா? 160. இப்போ ஒரு எண்ணை நீக்கும் போதுன்னா 5ல் 1 போச்சுன்னா 4 தான். சராசரியில் 4 குறையுது. அப்போ ஏற்கனவே 32ன்னு இருந்துச்சு, இப்போ 4 குறைஞ்சி அப்படின்னா பேலன்ஸ் 28. அப்போ 4 × 28 தான் அந்த 4 எண்களோட கூடுதல். அப்போது 4 8 32க்கு 2, பேலன்ஸ் 3, 4 8 3 11, 112. இப்போ இதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 8ன்னு வரும். லாஸ்ட் யூனிட் டிஜிட் 8 வந்தாவே ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கிரிக்கெட் வீரர் டோனி முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 30 ஆட்டங்கள், அதுக்கான சராசரியை கொடுத்துட்டாங்க. 2ஐ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 30 ஆட்டங்களுக்கான எவ்வளவு ரன்ஸ் எடுத்துகிட்டு பாருங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது 30 × 72ன்னு பாருங்கள், ஒரு 0 சேர்த்துட்டு 2 6, அதுக்கப்புறம் 21 2160. அடுத்தது 31வது ஆட்டம், அது பின்னாடி 73 சராசரி மாறிடுச்சு. அப்போ நம்ம 31ஐயும் 73ஐயுமே நம்ம மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ 73 31 வச்சுக்கோங்க. 3 7 3 9 21. அப்போது 3 இங்கே 16க்கு 6, பேலன்ஸ் 1,
2263. அப்போ 2263 இருந்துச்சுன்னா இதை மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த 31வது ஆட்டம் கிடச்சிரும். 301 103. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின் பாருங்கள். 89 எண்களின் சராசரி 32 என கணக்கிடப்பட்டது. கணக்கிடும் நேரத்தில் 38 மற்றும் 28 என்ற இரு விவரங்கள் 29 மற்றும் 37 என தவறுதலாக எடுத்துள்ளது தெரிய வந்தது. எனவே சரியான சராசரி காண்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அப்போது இங்கேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 89 எண்கள் அதோட சராசரி ஸ்டார்டிங்கில் 32 கொடுத்துட்டாங்க. இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. இப்போ நம்ம மிஸ்டேக் எப்படி சரி பண்ணணும்? 38ங்கிற நம்பருக்கு பதிலாக என்னன்னு போட்டாங்க? 29ன்னு போட்டாங்க. அப்போ 38ல் 29னா ஒரிஜினல் நம்பர் தான் பெருசு. ஓகேவா? அப்போ கம்மியாக போட்டிருக்காங்க. எவ்வளோ கம்மியாக இருக்குது? 9 கம்மியாக போட்டாங்க. ஓகேவா? அதே இது 28ங்கிற நம்பருக்கு பதிலாக 37ன்னு எக்ஸ்ட்ரா போட்டாங்க. எக்ஸ்ட்ரா போட்டால் இங்கே நம்ம வந்து குறைக்கணுமா? எவ்வளவு குறைக்கணும்? இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படிங்கிற வரும். ஓகேவா? அப்போது சேர்க்க வேண்டியது 9, கழிக்க வேண்டியது 9ங்கிற போது இங்கேயே டேலி ஆயிடுச்சு. அப்போது ஏற்கனவே இருக்க அந்த சராசரி எந்த மாற்றமே இருக்காது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16வது. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 140 என்பதை 130 என தவறுதாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்ததெனில் சராசரி உயரம் என்ன? இப்போது 10 மாணவர்கள், ஏற்கனவே இருக்க சராசரி 150. இப்போ என்ன மாற்றம்? 140ங்கிற போல 130ன்னு போட்டாங்க. இப்போ 140 போல 130 போட்டாங்கன்னா 10 கம்மியாக போட்டிருக்காங்க. அப்போ அதை நம்ம சேர்க்கணும். 10க்குரிய சராசரியை சேர்க்கணும். அப்போது சேர்க்க வேண்டிய எண்ணு 10, சராசரி மொத்த மாணவர்களும் 10. அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா ஒரே ஒரு சராசரியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 150லேருந்து 151 மாறும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடன் 4 கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் பார்த்தோம்னா ஒரு 6 தரவோட சராசரி 45ன்ட்டு பழசு இருக்குது. இப்போ என்ன புதிய மாற்றம்? ஒவ்வொரு தரவுடன் 4 கூட்டினால். அப்போ மொத்தம் 6 இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றுலையும் 6 நம்ம கூட்டணும் அப்படின்னா இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாவே போதும். 6 × 4 24. அப்போ 24 எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இந்த 24க்கான சராசரியை மட்டும் கண்டுபிடிச்சி ஏற்கனவே இருக்க சராசரியில் ஆட் பண்ணாவே போதும். 24க்கான சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்? 24 மொத்த தரவுகள் 6. அப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6 நாங்க 24. அப்போ 4 தான் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். 45ஓட 4 கூட்டினோம்னா 49. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்தடுத்த 3 எண்களின் கூட்டுத்தொகை 87 எனில் அவ்வெண்கள் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 எண்கள் கேட்டாங்கன்னாவே இப்போ எக்ஸு முதல் எண்ணு, அடுத்து x+1 அடுத்த எண்ணு, x+2 அதுக்கு அடுத்த எண்ணு. அப்போ மொத்தம் 3 எண்களா? இந்த 3ஐயும் கூட்டுற வேல்யூ தான் அந்த 87. இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து எத்தனை வரும்? 3x வருமா? ஸோ எக்ஸ் வந்து 3xன்னு வரும். ப்ளஸ் எண் வந்து எத்தனை? இங்கே 1 + 2 3ன்னு இருக்கா? ஈக்குவல் டு 87. இதில் அவங்க 3xோட வேல்யூ என்ன வரும்? இந்த +3 இந்த சைடு போகும்போது -3 மாறும். அப்போ 87ல் 3 போனுச்சுன்னா பேலன்ஸ் 84. இப்போ இதில் இருந்து நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 3 3, இங்கேயும் 2 3 6, பேலன்ஸ் என்ன? பேலன்ஸு 2 24, 8 3 24. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் 28. அவசரப்பட்டு 28ன்னு நீங்கள் நோட் பண்ணிடாதீங்க. இதில் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதுதான் முதல் நம்பர். ஓகேவா? இது ரெண்டாவது நம்பர். x+2 x+1ங்கிறது ரெண்டாவது நம்பர். மூணாவது நம்பர் தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். அவங்க பெரிய நம்பர் தானே கேட்குறாங்க. அப்போ x+2 அப்படிங்கிற போது எக்ஸ் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், +2ங்கிறது தான் பெரிய நம்பர். அப்போ 30 தானே. ஸோ 30 தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் மெத்தட்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 30ங்கிறது பெரிய நம்பராக ஒருவேளை இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 29 28 இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 87 வந்துச்சு அப்படின்னா இந்த 30ங்கிறது தான் பெரிய நம்பர். இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 19வது கொஸ்டின். 11 தரவுகளின் சராசரி 50 ஆகும்.
முதல் 6 முடிவுகளின் சராசரி 49, கடைசி 6 முடிவுகளின் சராசரி 52 எனில் 6வது முடிவு என்ன? இப்போது 11 முடிவுகளின் சராசரி 60. அப்போ இதில் 11 × 50 மென்ஷன் பண்ணிட்டாங்களா? 11 × 50 550. அப்போ 11 முடிவுகளோட மொத்த வேல்யூ 550. இங்கே பார்த்தீங்கன்னா முதல் 6 முடிவுகளோட சராசரி 49. அப்போ 6 × 49 நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 54க்கு 4, பேலன்ஸ் 5, 6 24 5 29. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கடைசி 6 முடிவுகளோட சராசரி 52 சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் அந்த 6 × 52 இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 6 12க்கு 2, பேலன்ஸ் 1, 6 31 31. இப்போ இது ரெண்டையும் கூட்டுனீங்க அப்படின்னா இங்கே 6 வரும், இங்கே 0, அடுத்து இங்கே 6, 606ன்னு வருதா? இப்போ இருக்கிறதே 550 தான், ஆனால் இங்கே பார்த்தோம்னா 606ன்னு வருது. அப்போ எக்ஸ்ட்ரா என்னவோ அதுதான் அந்த 6வது முடிவு. எக்ஸ்ட்ரா என்ன வரும்? இங்கே 6 நோட் பண்ணிக்கலாம், இங்கே 5 நோட் பண்ணிக்கலாம். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். 56 தான். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே கான்செப்ட் தான். PQRST இவற்றின் சராசரி 28. இப்போ இதில் என்ன மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? 5 லெட்டர் இருக்கா? அப்போது 5 × 28 இதுதான் மொத்த சராசரி. 5 × 28 8 40க்கு 0, பேலன்ஸ் 4, 10 14 140. இப்போது இங்கே PRT இதோட சராசரி என்ன? 24. நல்லா கவனிக்கணும். இங்கே 3 லெட்டர் இருக்குது. 3 லெட்டரோட சராசரி 24 அப்படின்னா அந்த 3 லெட்டரோட மொத்த கூடுதல் எவ்வளோ வரும்? நாங்கள் 12க்கு 2, பேலன்ஸ் 1, அடுத்தது 2 6 1 7 72ன்னு இருக்கா? இப்போ இது நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க அந்த 2 நம்பரோட கூடுதல் தான் கிடைக்கும். ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மீதி ஒரு 68 அப்படி தானே? 70 140, ஆனால் இங்கே 72 இருக்கு. அப்போ 68. அப்போது அந்த Qவும் ப்ளஸ் எஸ்ஸோட கூடுதல் என்னென்னா 68. இவங்க சராசரி தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 68 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதோட சராசரி. 68 2ஆல் டிவைட் பண்ணால் 34. அப்போது 34 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆவரேஜில் இருந்து நிறையா விஷயங்கள் நிறையா ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.